வணக்கம். சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வேலை சீக்கிரமாக முடியணும். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. உடனே சைடிஷ் பத்தல குழம்பு இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்களேன். கத்திரிக்காய் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் பூ மாதிரி பூ கட்டிங் போட்டுக்கோங்க. வடைச்சட்டி எடுங்க. அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டியை மேலே வைங்க. இல்லை தோசை தவா இருந்தால் கூட பரவாயில்ல. எண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றி இந்த கத்திரிக்காவை மேலே உப்பு ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் டைம் விட்டு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி 5 செகண்டில் இந்த கத்திரிக்காய் உள்ளே ஃபுல்லாகவே வெந்துடும். அதை அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சு மஞ்சத்தூள். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அடுத்து கோவக்காவை நீளமாக கட் பண்ணிட்டேங்க. தலைப்பகுதி வால் பகுதி கட் பண்ணிவிட்டேன். மேலே கீழே 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருங்க. நடுவில் இருக்கிறத 4 பகுதியாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு கொஞ்சமாக 1/4 கிளாஸ் தண்ணியில் குக்கரில் ஒரு விசில் வர வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு கை வெங்காயம் போட்டு அதில் மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிளகு ரசம். அவ்வளோதாங்க. இன்றைய சமையல் சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன். தேவைப்படுறவங்களுக்கு முட்டை வச்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி சிம்பிளாக எளிமையாக முறையில் வச்சுட்டேன். நமக்கு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும் இன்றைய சமையலுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டிங்கன்னா வேறு காயே தேவையில்லைங்க. வெறும் அப்பளம் பொரித்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு குழம்புல அந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம இந்த குழம்பு பெரட்டி ஒரு சட்டி சாதம் கூட சாப்பிடலாம். கிராமத்து சைடில் அப்படி தாங்க. இந்த மாதிரி குழம்பு வச்சு கறி அடுப்பில் வச்சிடுவாங்க. நெருப்பு வெளியே அணைச்சிடுவாங்க. அதில் இருக்கிற கறி கட்டையில் இருக்கிற அனலில் அந்த குழம்பு கொதிச்சு 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 சுண்டி சுண்டி ஊரே அப்படி தான் இன்றைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் வச்சிட்டேன். குக்கரில் வேக வச்சதுனால கோவக்காய் வதக்க நமக்கு 5 நிமிடம் கூட தேவையில்லை. சீக்கிரமாக வதக்கி எடுத்துட்டேன். ரசம் உடனே கூட்டிட்டேன். நேரம் எனக்கு நிறையாவே மிச்சப்பட்டது. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் அனைத்திற்கும் உகந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம ஊருங்களுக்கு போகும்போது செய்து வச்சிட்டா 3 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. இன்னும் எண்ணெயை தலை ஊற்றி நம்ம செய்யும்போது 1 வாரம் கூட இந்த குழம்பு தாக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.